ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சேரன் கார்த்தியாவுக்கு கல்யாணம் ஆனதுனால ரொம்பவுமே வீட்டில் சோகமாக இருக்கிறாங்க. அதனால் அதை சமாதானப்படுத்துறதுக்காக சோழனும் பாண்டியனும் பார்த்தோம்னா சாப்பாடெலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வரும்போது காரில் குட்டியாக அப்படி சண்டைலாம் போட்டுட்டு வராங்கன்னு வச்சுங்களேன். வீட்டில் வந்து சேரனுக்கிட்ட பல்லவன் வந்து பேசி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமைக்கிறேன்னு சொல்லும்போது இப்போ பார்த்தா சோழனும் பாண்டியனும் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சாப்பிடுனாலும் சேரன் பார்த்தோம்னா அப்படியே அந்த சோகத்திலே அப்படியே இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தானே அவங்க விரும்பின பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, அதனால் அப்படி தான் இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணன் சமாதானம் ஆகிடுவாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி இவங்கலாம் பேசி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் பார்த்தோம்னா நம்ம நடேசன் வந்து அந்த சாப்பாடை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சோழனும் பல்லவனும் பிளான் பண்ண மாதிரி ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு வழியாக எல்லாத்தையும் சமாதானப்படுத்துகிறாங்க. பார்த்தா நடேசன் உள்ள வந்து அவரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டில் எவ்வளோ பெரிய ஒரு மனசு கஷ்டத்தில் இருந்தாலும் உடனே அவங்க சமாதானம் ஆகுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நிலாவும் ஒரு பக்கத்து சந்தோஷமாயிடுறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு இடத்துல டீ கடையில் பைக் ரிப்பேராக இருக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க சரி பண்ணுறதுக்கு பாண்டியனை வர சொல்கிறாங்க. பாண்டியன் வந்து அதை சரி பண்ணிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தோம் அப்படின்னா அவங்க சித்தப்பா இருக்காங்கல்ல, சிதம்பரம் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தோம் அப்படின்னா உட்காந்து அந்த டீ கடைக்காரர்கிட்ட ரொம்பவுமே வந்து கேவலப்படுத்தி, அதாவது சேரன் குடும்பத்தை பேசுகிறாங்க. நான் நினச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன், அவங்களாம் வந்து சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியன் செம்ம மெச்சூருங்க, ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு. அந்த பைக்கை சரி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறம் அவரை தனியாக கூப்பிட்றாரு. கார்த்திகா சித்தப்பா இருக்காங்களா, அவங்கள வந்து தனியாக கூப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட பேசுகிறாரு. கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். கல்யாணம் நடக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு வந்து கார்த்திகா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் தான் பெருந்தன்மையாக பேசி அவங்க கூட அமுச்சு வச்சாங்க. அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கல்யாணம் நடந்திருக்கும். இதை நான் சத்தமாக சொல்லட்டுமா? அதை தான் நீங்கள் நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா உங்கள் மரியாதைக்கு கொடுக்குறேன். ஆனால் வந்து எங்கள் அண்ணன் மாதிரி எப்பயுமே மரியாதை கொடுத்துட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லி சூப்பராக பேசிட்டு பாண்டி அங்கேருந்து போயிடுறாரு. அவர் அப்படியே அதிர்ந்து போகிறாரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா நிலா இன்டர்வியூக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ கண்ணாடியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சோழனும் பாண்டியனும் அப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பல்லவன் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா சேரன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா நிலா புடவை கட்டிக்கிட்டு ரொம்ப அழகாக வராங்க. அதை பார்த்துட்டு வந்து சோழன் வழக்கம் போல் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சேரன் வந்து சாப்பிட சொல்கிறாங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோம் அப்படின்னாக்கா சோழன் வந்து நைஸாக ஃபோட்டோ எடுத்து வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து பாண்டியனும் பல்லவனும் வந்து அப்படியே காமெடி கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. சேரன் அவங்களுக்கு உண்டான அந்த ஏற்பாடெல்லாம் சாப்பாடு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சு. அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் பார்த்தா திடீர்னு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ சோழன் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காரு. கார்த்திகா கிச்சனுக்கு வராங்க. ஒருவேளை கார்த்திகா வாழ போன இடத்துல எதுவும் பிரச்சனையாகி திருப்பி வந்து மறுபடியும் சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ, அந்த மாதிரி கதை கொண்டு போவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. பார்க்கலாம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படின்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.